இந்த பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் பேசப்பட போகிறது அப்படின்றதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. இதில் அதிமுக பாஜகவுக்கு மட்டும் சீட் ஒதுக்க போகிறதா, இல்லை என்டிஏல இருக்கக்கூடிய இன்ன பிற கட்சிகளுக்கு சீட் ஒதுக்க போகுதா, இன்னும் கமிட் பண்ணாமல் வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னா தேமுதிக இருக்குது, பாமக இருக்குது. பாமகவில் இருக்கக்கூடிய நிலைமைன்றது கடந்த முறை இந்த கூட்டணியில் நம்பர் 2ஆக இருந்த கட்சி பாமக 23 சீட்டை வச்சுருந்தாங்க. அந்த அதில் மிக முக்கியமாக 5 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த என்டிஏக்கு 75 எம்எல்ஏக்கள் கிடைச்சதில் 5 அப்படின்றது அவங்களுடைய பங்களிப்பாக இருக்கிறது. இன்னைக்கு பாமகவுடைய நிலைமை என்ன, பாமகவில் யாரெல்லாம் இந்த பக்கம் வருவாங்க அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு வைகை செல்வன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். சார் வணக்கம். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது, அஃபிஷியலாக நடந்து வருகிறது. சொல்லப்படக்கூடிய தகவல்கள் 60 ஆரம்பிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுகிறது. ஒரு சுமூகமான உடன்பாடு எட்டப்படும் நினைக்கிறீங்களா? அதாவது பேச்சுவார்த்தை போய் கொண்டிருக்கிறது, முறையான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவெடுந்தது தலைமை கழகத்தின் சார்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதற்குள்ளாகவே இவரோட பேச்சுவார்த்தை அவரோட பேச்சுவார்த்தை என்ற தேசியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. பட் இதன் மூலமா என்டிஏ எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? பாஜக மட்டும் பேசல, என்டிஏக்கும் சேர்த்து பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது என்டிஏ கூட்டணி வலுவான கூட்டணியாக, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணி வலுவடை இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் முழுமை அடைந்துவிடும். விரைவிலே அது குறித்தான அறிவிப்புகள் எல்லாம் வெளிவருகிற போது. ஓகே, இப்போ வெளியில இருக்கக்கூடியவங்க என்டிஏ மூலமாக உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிறைய பேர் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள். நிறைய ஒத்த கருத்துள்ளவர்கள் எல்லாம் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. யார் யார் எவர் எவர் என்ற விவரங்களை விரைவில் தெரியப்படுத்துவோம். இன்றே இந்த முடிவுகள் எட்டப்படும் நினைக்கிறீங்களா? கிடையாது, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும். இது முதல் கட்டம் தான். ஓகே, ஸோ இதன் மூலமாக அதிமுக கூட்டணி தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகிடுச்சுன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா தயாராகிடுச்சு. அதுதான் முதலாக வேட்புமனு தாக்கலை நாங்கள் தானே வாங்கணும், விருப்ப மனுவை. நன்றி திரு வைகை செல்வன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அஃபிஷியலாக எவ்வளோ இடங்கள் அப்படின்லாம் சொல்லப்படும் அப்படின்னு தகவலை சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் அதிமுக பொதுச் செயலாளர் பாஜக பேச்சுவார்த்தை குழுவினருக்கு வரவேற்பு மற்றும் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இதில்